கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 81 சங்கீதத்திலே 16வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவர் போஷிக்கிறவர். அதாவது உச்சிதமான அப்படின்னா அது சிறந்தது, சிறப்பானது, அது பெஸ்டானது. அப்போ தேவன் உச்சிதமான, அதாவது சிறப்பான, சிறந்த ஆகாரத்தினாலே நம்மை போஷிக்கிறவர். அது சிறப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அது சிறந்தது, சிறப்பானது, அது பெஸ்டானது. அப்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில், அதாவது சிறப்பானதை, சிறந்த காரியத்தை கத்த உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் போஷிப்பார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். போஷிக்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே சிறப்பானது, உச்சிதமான, சிறப்பானது, சிறந்தது, பெஸ்டானதை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அது மாத்திரமல்ல, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கண்மலையின் தேனினால், கண்மலை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, உயரமானது, உன்னதமானது, உயரமான மலை, உன்னதமானது காண்கிறது. அப்போது ரெண்டாவது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் உயர்வான, உன்னதமான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதாவது கண்மலையின் தேனினாலே நான் உங்களை என்ன செய்வேன், உன்னை திருப்தியாக சொல்கிறார். தேனினால், அதாவது வாழ்க்கையில் உயர்வான, உன்னதமான தேனினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மதுரமான ஒரு காரியத்தை, மாறா அல்ல, கசப்பல்ல, மதுரமான காரியத்தை, ருசி உள்ள வாழ்க்கையாக, உயர்ந்த வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக, பெஸ்ட்டான வாழ்க்கையாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். சிறந்ததான காரியங்கள், சிறப்பான காரியங்கள், பெஸ்ட்டான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உயர்வான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதாவது கண்மலையின் தேனினால் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை போன்று இருக்கிற கசப்புகளை மதுரமாக ஆண்டவர் மாற்றுவார். மதுரமாக கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் உங்களை உயர்த்தி காட்டுவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் சிறந்ததை, சிறப்பானதை செய்து, பெஸ்ட்டானதை செய்து நீர் உயர்த்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலே மாறா அல்ல, மாறவை போன்று இருக்கிற அவங்க வாழ்க்கையை மதுரமாக, தேனை போல ருசியுள்ள வாழ்க்கையாய் என் ஆண்டவர் மாற்றும். ஆசீர்வதியும். நீர் அவர்களை உயர்த்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.